ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கார். ஆமென். ஸோ இந்த விசேஷித்தமான நாளில் உங்களோடு கூட ஒரு விசேஷித்தமான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். சரி, நம்ம கொஞ்ச நேரமாய் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து நம்ம நேரத்தோடு இந்த கூட்டத்தை முடித்து நம்ம போகலாம். இன்றைக்கி குட் ஃப்ரைடேவாக இருக்கிறபடியால் ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த மகா பெரிய தியாகமாய் தான் இந்த குட் ஃப்ரைடேவை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். சரியாக காலை 9 மணிக்கு நம்ம 26 ஆட்கள் வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு நான் அதை பற்றி ஞாபகப்படுத்துகிறேன். இயேசுவை சரியாக காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில் என்ன பண்ணாங்க, அறைந்தார்கள். சரியாக 9 மணிலிருந்து இயேசு கிறிஸ்து 3 மணி வரைக்கும் சிலுவையில் என்ன பண்றாரு, தொங்கி கொண்டிருக்கிறார். கரெக்டாக 3 மணிக்கு அவர் என்ன பண்ணார், மரித்தார். 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அவர் மரித்து அவருடைய சரீரம் மாத்திரமே சிலுவையில் என்ன பண்ணி கொண்டிருக்குது, தொங்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். அப்போ இந்த காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் இயேசு தொங்குறார். இந்த 6 மணி நேரத்தில் முதல் 3 மணி நேரத்தில் 9லேருந்து 12 மணி வரைக்கும் 3 வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்புறம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இயேசு 4 வார்த்தை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த 12 மணிக்கு காரிருள் வந்து இயேசு கிறிஸ்துவை சூழ்றதுன்னு பார்க்குறோம். அந்த காரிருளில் உலகத்தினுடைய மொத்தம் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மேலே தேவன் என்ன பண்ணாரு, போட்டாருன்றத இவைகளெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து அந்த காரிருள் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காரிருளில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. இங்க கவனிங்க, என்ன பரிமாற்றம், சிலுவையில் நடந்த ஒரு பரிமாற்றம், த எக்ஸ்சேஞ்ச் இன் த கிராஸ் ஆஃப் கால்வரி. இதை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு 5 பரிமாற்றத்தை குறித்து நான் பேச விருப்பப்படுறேன். பொதுவாக நம்ம சபையில் ரெகுலராக அட்டென்ட் பண்றவங்க, ரெண்டாவது ரொம்ப பிரசங்கத்தை ஆழமாய் கவனிக்கிறவங்களுக்கு இது புதிதல்ல, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்த காரியமாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்னைக்கு குட் ஃப்ரைடே இருக்கிறபடியால இந்த பரிமாற்றத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப ஆழமாய் நம்புறது என்ன தெரியுமாங்க, குட் ஃப்ரைடே போல ஒரு சந்தோஷமான நாள் மனு குலத்துக்கு இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். இயேசு மரித்தது நமக்கு வேதனையா இருந்தாலும் நம்ம பாவமெல்லாம் இயேசுவோடு கூட போச்சு. இயேசுவோட கூட என் பாவமெல்லாம் போனது, என் சாபம் போனது, என் தரித்திரம் போனது, என் வியாதி போனது, என் கஷ்டம் போனது, என் கண்ணீர் போனது, எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு என்னை ஆசீர்வதித்து அவர் என்னிடத்தில் மரித்தார். அதை தான் நம்ம குட் ஃப்ரைடேவாக கொண்டாடுறோம் என்று பார்க்கிறோம். இந்த நாள் ரொம்ப வரலாற்றில் முக்கியமான நாள். ஏன்னா மனு குலத்தை ரட்சிக்கும்படியாய் தேவனால் நடப்பித்த கிரியை விளங்கின ஒரு நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே நாள். இந்த நாளுக்காக தான் இயேசு கிறிஸ்து தன் தாயின் வயிற்றில் பிறக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ஊழியங்களை செய்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, அவர் வந்த நோக்கம் ஊழியம் செய்வதற்காக அல்ல, அவருடைய வந்த நோக்கம் பிரசங்கம் பண்றதுக்கு அல்ல, அவருடைய வந்த நோக்கம் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள், ஏறத்தாழ 37 அற்புதங்களை இயேசு செய்தார். அதற்காக இயேசு கிறிஸ்து வரல. அவர் வந்த நோக்கமே மனு குலத்துக்காக மரிக்கிறதுக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அந்த மரணம் மிக முக்கியமானது. எல்லா கிறிஸ்தவரும் ரொம்ப ஆழமாய் அறிந்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, சிலுவையில் நடந்த அந்த பரிமாற்றம் என்ன? முதலாவது 1லிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றொன்றாய் நம்ம பார்க்கலாம், வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ சிலுவையில் நடந்த பரிமாற்றத்தில் முதல் பரிமாற்றம், முதல் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்க்கிறேன்னு கேட்டா, இங்க சொல்லப்பட்டது 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். சொல்லுங்க, நாம் தேவனுடைய நீதியும் ஆகும்படி, நான் தேவனுடைய நீதி ஆகும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவமானார். அப்போ சிலுவைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நான் பாவியா இருந்த இயேசு நீதி உள்ளவரா இருந்தார். இயேசு எப்படியாப்பட்டவருங்க, அவர் நீதி உள்ளவர், மகா நீதி உள்ளவர், மகா பரிசுத்தவானா இருந்தார். அப்போ இயேசு நீதி உள்ளவர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர், நான் பாவி. சிலுவைக்கு முன்னாடி. அப்ப சிலுவையில் என்ன நடந்துச்சு, சிலுவையில் இயேசு என்ன செய்தார் என்றால், அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமாவா இல்லையாங்க? உங்க பாவம் எல்லாம் இயேசு மேல போச்சு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க பாவமெல்லாம் இயேசு மேல போனது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மை என்றால் அவருடைய நீதி நமக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. நாம் இத்தனை நாளாய் சிலுவைக்கு முன்னாடி நான் பாவியா இருந்தேன், நான் ஒரு பாவி என்று சொல்லப்பட்டேன். ஆனா சிலுவைக்கு பின்னாடி அந்த சிலுவை நான் விசுவாசித்தபடியால என் பாவமெல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார் என்று நான் நம்பினபடியால இப்போ என் பாவம் இயேசு கிட்ட போச்சு. இயேசுடைய நீதி எனக்குள்ள வந்தபடியால இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமானா இருக்கிறேன்.
எந்த அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில் நீதிமானா இருக்கிறேன். இப்போ இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிற நீதி கிரியையின் அடிப்படையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்போ போலீஸ் மாதிரி நடந்து கொள்கிறவனுக்கு போலீஸ் வேலையை தரமாட்டாங்க. போலீஸ் வேலையை தந்தவனுக்கு தான் போலீஸ் மாதிரி நடந்து கொள்வாங்க. எத்தனை பேருக்கு புரியுதா பேச காரியம்? இவர் போலீஸ் மாதிரி பண்றாருப்பா, அதனால இவருக்கு போலீஸ் வேலையை குத்தலாம் நான் கொடுக்குறாங்க. போலீஸ் வேலை கொடுத்துருக்கிறபடியால தான் அவர் என்ன பண்றாரு? கடவுள் அப்படி பண்றாரு பாருங்க. நீங்க நல்லவனா இருந்தா உனக்கு நல்ல பேர் தரேன்னு சொல்ல, கடவுள் உங்களுக்கு நல்ல பேரை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நல்லவனாயிரு. அல்லேலூயா. நீ நீதிமான்பா, அதனால நீ நீதி என்ன பண்ண செய். சிலுவை எவ்வளவு அற்புதமானது பாருங்க. நான் பாவியா இருந்த என்னை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அதனால தான் நம்ம சபையில நாம் சொல்லுகிறோம், நாம் பாவிகள் அல்ல, தேவனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். We are not a righteousness, the righteous man. We are made as righteous. நாம் நீதிமான்கள் அல்ல, நீதிமான்களாய் ஆக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதா பேச காலி? அப்ப இன்னைக்கு ஒரு தெளிவாய் புரிஞ்சுக்கணும், இயேசு மரித்ததுனால எனக்கு என்ன லாபம்? இயேசு மரித்ததுனால என் பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நீதி எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நான் பாவி அல்ல, நீதிமான். சொல்லுங்க, நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இப்போ நீங்க நீதிமானா இருக்கிறபடியால உங்க செயல் எப்படி இருக்கணும்? நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், அற்புதமா இருக்கணும். காரணம் என்ன? நீங்கள் பாவி நினைத்தால் நீங்கள் பாவமாக தான் செய்வீங்க, பாவமான காரியத்தை தான் செய்வீங்க. ஆனால் நீதிமானாய் நீங்கள் இருப்பீங்க என்ற ஒரு எண்ணம் உங்கள் கான்ஷியஸில், உங்கள் சப்கான்ஷியஸில், உங்களுடைய மனதில் ஆழமாக இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாக நடந்து கொள்வீங்க. நாம் எல்லாருமே நீதிமானாக இருக்கிறோம். அப்போ நம்ம மனதின் ஆழத்தில் ஒன்று புரிந்து கொள்ளணும், நான் நீதிமான். கான்ஷியஸில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. நான் எந்த தவறும் செய்யக்கூடாது, என்னை மீட்டு கொள்றதுக்காகத்தான் அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார், இதை நான் காத்துக்கொள்ளும் என்று நீதிமான்களாய் வாழ முயற்சி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ முடியாதுன்னு அல்ல, நிச்சயமா உங்களால வாழ முடியும். நீங்க பேசி நீங்க டெய்லி 100 போய் நான் சொல்றேன் உடனடியே விட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஒரு 50 கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு ஒரு 25 குறைச்சிக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு ஒரு 10, அப்படியே ஒரு 5, அப்படியே ஒரு 4, 3, 2, ஒரு நாள் பொய்யே பேசாதவர்களா என்ன பண்ணுவீங்க? மாறிடுவீங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா we are not perfect, we are trying to become perfect. நாம் எப்படி பர்ஃபெக்ட்னா பக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, 100% சரியானவர்கள் அல்ல, நாம் சரியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் என்ன? என் பாவத்தெல்லாம் இயேசு எடுத்துக்கொண்டார், அவருடைய நீதியை எனக்கு தந்திருக்கிறார். இப்போ நான் நீதிமானா இருக்கிறபடியால நான் நீதியாய் வாழ முயற்சி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்குள்ளாய் போகலாம், வாசிக்கலாம். இரண்டாவது ஏசாயா 53:5. ஏசாயா 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின ஆக்கினை அவர் மேல் வந்தது. கவனிங்க, அவருடைய தழும்புகளால் சுகமான. ஓகே, இரண்டாவது காரியம் என்னன்னா, நம்முடைய ஆக்கினை என்றால் என்ன? பனிஷ்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பனிஷ்மெண்ட். நீங்கள் செய்த எல்லா தப்புக்கும் தவறுக்கும் உங்களை நான் கடவுள் என்ன செய்யணும்? தண்டிக்க வேண்டும். அதுதான் நியாயம். அப்போ மனிதன் செய்கிற எல்லா தவறுக்கான தண்டனை மனிதன் அனுபவிக்கிறோம். ஆனா கடவுள் என்ன செய்தார் என்றால், உங்களுடைய தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், அந்த காரிருளில் என்ன ஆச்சுன்றது ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் ஒரே ஒரு சின்ன பிட்டு சொன்னேன். என்ன? உலகத்தின் மொத்தம் கோபாக்கியத்தை தேவன் இயேசு மேல போடுகிறார். அப்படின்னா எல்லாருடைய தவறையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? தன் சரீரத்தில் ஏற்றுக்கொள்றார். அப்போ உங்க மேல இருந்த கோவம், என் மேல இருந்த கோவம், அவங்க மேல இருந்த கோவம், வெளியே இருக்கிற கோவம், எல்லாருடைய கோவத்தை ஒரே முறை இயேசு கிறிஸ்து மேல தேவன் அந்த கோபாக்கியத்தை ஊற்றுகிறார். அதைத்தான் நான் சொன்னேன், அந்த இருளில் அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதைத்தான் இங்க நான் சொல்றேன். அங்க என்ன நடந்துச்சு? என்னுடைய தண்டனையெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல போனது, அவருடைய சமாதானம் எனக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இப்ப எப்படி சொல்றேனே, கடவுளும் நானும் விரோதியா இருந்தோம். கடவுளும் நானும் விரோதியா இருந்த காரணம் என்ன? என்னுடைய பாவம், அந்த பாவத்துக்கான தண்டனை. அதனால தேவனுக்கும் எனக்கும் விரோதமா இருந்துச்சு. இயேசுக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருந்துச்சு. ஆமாவா இல்லையாங்க? இயேசுவும் தேவனும் சமாதானமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை இல்லை. அப்போ என்னுடைய தண்டனையெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டபடியால, என்னுடைய பனிஷ்மெண்ட் எல்லாம் இயேசு, நீ பனிஷ்மெண்ட்டை வாங்காதப்பா, ஏன்னா நீ உன்னால தாங்க முடியாது, உனக்கு பதிலாக அந்த பனிஷ்மெண்ட்டை நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டபடியால இப்போ எனக்கும் கடவுள் இருக்கிற அந்த என்ன இல்லை,
அந்த விரோதம் வந்து என்னவா மாறிச்சுன்னு கேட்டா சமாதானமா மாறிச்சு. இப்போ இயேசுக்கும் தேவனுக்கும் இயேசுக்கும் சமாதானம் இருந்துச்சு. என் பனிஷ்மெண்ட்டை தேவன் பேசு ஏற்றுக்கொண்டபடியால தேவனுக்கும் இயேசுக்கும் விரோதம் ஆயிடுச்சு. அதனால தானே இயேசு கிறிஸ்து மேல தேவனுடைய கோபாக்கினம் வருது. இப்போ இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், நான் அவருக்கு என்ன கொடுத்தேன்? என்னுடைய தண்டனையே கொடுத்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டாவது உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதன் ஏதோ ஒரு பொருளை திருட்டு அவன் என்ன பண்றான்? ஓடி கொண்டு இருக்கான். ஓடுறான். பின்னாடி வந்து ஒரு கூட்டமான ஜனம் அப்படியே அவனை பின்தொடராங்க. அடிக்கிறதுக்கு கட்டையும் குச்சியும் கோலும் எடுத்துன்னு துரத்தின்னு வராங்க பாருங்க. ஒரு மூளை திரும்பினவன ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு அங்கே நின்றுக்கிறாரு. இந்த பச்சை சட்டை போட்டுன்னு வந்தவன டக்கு நிற்க வச்சு என்னப்பா பிரச்சனை? இல்லை, நான் திருடிட்டேன், அடிக்க வராங்கன்னு சொன்னேன். சரி, அப்படி விடுவா, நீ அடி தாங்குற மாதிரி இல்லை, அதனால உன் சட்டையை கைட்டுன்னு சொல்லிட்டு அந்த பச்சை சட்டையை கைட்டி இவர் போட்டு அந்த வெள்ளை சட்டையை அவன் மேல என்ன பண்ணாரு? போட்டு விட்டாரு. இப்ப வந்தா எல்லாருமே யாரைத்தான் அடிக்கிறாங்க? பச்சை சட்டை போட்டு இந்த ஆளைத்தான் அடிக்கிறாங்க. யார் திருடன்றது இங்க முக்கியம் இல்லை, இவங்க பார்த்து அந்த பச்சை சட்டைக்காரன், அவ்வளவுதான். அப்ப வந்த உடனே இந்த பச்சை சட்டைக்காரனை போட்டு சரியான அடிக்கிறாங்க. ஆனா அவர் தான் திருடினாரான்னு கேட்டா அவர் திருடல. அவர் வேற ஒருத்தன் திருடினா அந்த பழியை இவர் ஏற்றுக்கொண்டான். இந்த பழியை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் ஒரு ஹைலைட் அல்ல, தப்பு பண்ணவன் ஃப்ரீ ஆயிட்டான். தப்பு பண்ணவன் ஒயிட் ஷர்ட் போட்டு அங்கே நின்னுக்கிறான். அவனை ஒண்ணுமே அவங்க பண்ணல. காரணம் என்னன்னா, தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்டார், சமாதானத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப நல்ல அற்புதமான ஒரு வெளிப்பாடு, அற்புதமான ஒரு புரிதல் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து என் தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியால நான் சமாதானத்தை பெற்றேன். இயேசு பிதாவிடத்திலிருந்து தண்டனையை பெற்றார் என்று பார்க்கிறோம். இது ரெண்டாவது. ஓகே விடுங்க. இது ரெண்டாவது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்னங்க? இயேசு ஏன் பாவத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு தந்தார். இரண்டாவது என்ன? இயேசு என் தண்டனை எடுத்துக்கொண்டு அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்தார். மூணாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13 வாசிக்கலாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ கவனிங்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதோட முடியாது. நெக்ஸ்ட் வசனமும் வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரும்படியாக ஆவியை குறித்து. யாருடைய ஆசீர்வாதம் புறஜாதிக்கு வரணுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கும் வரும்படியாக. அல்லேலூயா. இப்படி ஆயிற்று. எப்படி ஆச்சு? இயேசு ஏன் மரிச்சாரு என்று கேட்டால், உங்களுடைய என்னுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவர் தலையில முள்முடியோடு கொடுத்தா அவர் என்ன பண்றாரு? சிலுவையில் சுமக்கிறார். எங்கன்னா பிலாத்துடைய அரண்மனையில் அவருக்கு முள்முடியை அந்த சேவகரை வைத்துறாங்க. அந்த முள்முடி எதை குறிக்குது என்றால், சாபத்தினுடைய அடையாளம் தான் முள்முடி. முள்கிரீடம் சாபத்தினுடைய அடையாளம். இயேசு அந்த சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிற முள்கிரீடத்தை ஏன் அவர் பெற்றுக்கொண்டார் என்றால், அந்த உங்களுடைய சாபத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் தர விருப்பப்படுகிறார். அப்போ கல்வாரி சிலுவையில் நடந்த மூணாவது சம்பவம் என்னன்னு கேட்டால், என்னுடைய சாபத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் கவனிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொன்னேன், அவர் என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். ஆனால் நான் நீதிமானா இன்னைக்கு வாழ்றேனா இல்லையான்றது யார் கையில் இருக்குது? என்னுடைய கையில் இருக்குது. அதுக்கான பொட்டான்ஷியலை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கார். இப்போ இந்த ஃபுல் ஃபீட்டை தூக்குறதுக்கான ஸ்ட்ரென்த்து இல்லாமல் நான் இருந்தேன். இப்போ எனக்கு கடவுள் அந்த ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ணுறாரு? கொடுத்துட்டார். இப்போ கொடுத்துருக்கிற அதை நான் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஃபுல் ஃபீட்டை தூக்குறதுக்கு. இதை தூக்குறதுக்கான பலத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்? தூக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா தூக்காமல் இருக்கிறேன். இது தூக்குறதுக்கான பலன் என்கிட்ட இருக்குதா? இருக்குது. இருந்தும் நான் தூக்காமல் இருக்கிறேன்னா அது யாருடைய தவறு? என்னுடைய தவறு. அதே போல தான் பாருங்க, கடவுள் உங்களை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நீங்க நீதியாய் வாழ முடிய மாட்டேங்குது. நீங்க வாழ மாட்டேங்கிறீங்க. ஆனா வாழ முடியுமா? முடியுங்க. பரிசுத்தமா வாழ முடியுமா? முடியுங்க. உத்தமமா வாழ முடியுமா? முடியுங்க. அதுக்கான திராணியும் பலத்தையும் சிலுவையிலிருந்து நம்ம 100% பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாருங்க, we can live a holiest life. வாழ முடியும். ஆனா நம்ம என்ன பண்றது? அதை பயன்படுத்தாமல் போகிறோம். அதே போல ரெண்டாவது பாயிண்ட், இன்னைக்கு ஏவன் நமக்கு சமாதானம் கொடுத்துட்டுக்கிறார்.
நான் சொல்றேன் 100% ஆஃப் த சமாதானம், பர்சன்டேஜான சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்க வீட்டில் அனுபவிக்க முடியும், உங்க குடும்பத்தில் அனுபவிக்க முடியும், சபையில் அனுபவிக்க முடியும். ஆனா நீங்க தான் அந்த சமாதானத்தை வேண்டிக் கொள்வதில்ல, அந்த சமாதானத்தை என்ஜாய் பண்றதில்ல. நம்மளே எப்பவுமே கூச்சலும் கத்தும், எப்பவுமே நீங்களே பிரச்சனையை நீங்களே உருவாக்கி கொள்றீங்க பாருங்க. பிரச்சனை நீங்களே ஆயத்தப்படுங்க. ஆனா நான் சொல்றேன், சமாதானத்துக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். வீட்டில் எல்லாமே இருக்குதுங்க, அரிசி பருப்பு தக்காளி அது எண்ணெய் எல்லாமே இருக்குது. சும்மா சாப்பாடு வந்துடாது, நீங்கள் போய் அதை செய்து சாப்பிடணும். அப்போ அதுபோல் தான் சமாதானம் கர்த்தர் ஆல்ரெடி நம்மளுக்கு வைத்துட்டு இருக்கிறார். அதை நீங்கள் காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். சும்மா கத்தி நின்ட்டு சமாதானமே இல்லை சமாதானம்லாம் அது காசு கொடுத்து வாங்க முடியாது. அது உருவாக்குற ஒன்று, அது ஆல்ரெடி கர்த்தர் நமக்கு உருவாக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வீடு நித்திய சமாதானத்தினால கர்த்தர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. மூணாவது காரியம் நான் சொன்னேன். மூணாவது என்ன? இயேசு கிறிஸ்து என் சாபத்தை எடுத்துக்கொண்டார். இந்த சாபன்றது ரொம்ப முக்கியமான காரியங்க. இது ரொம்ப 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 பெரிய விஷயம். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை நரகமாக இருக்கிறதுக்கு காரணம், அநேக பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, கண்ணீர், வேதனை, வலி, வியாதி, நோவு, இவை எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சாபம் என்று சொல்லலாம். அது உங்களுடைய முன்னோர்களுடைய சாபமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்த பாவத்துடைய சாபமா இருக்கலாம், நீங்கள் அறிந்தும் அறியாமல் செய்கிற எல்லா சாபமா இருக்கலாம். பாருங்க, இந்த சாபம் என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடரும், ஒவ்வொரு நாளும் நம்மை அழிக்கும், அது நம்மளை கெடுக்கும், அது நம்மளை ஒடுக்கும், அது நம்மளை கஷ்டப்படுத்தும், அது நம்மளை தலை தூக்க விடாத மாதிரி எப்பவுமே அது தலை தட்டி கொண்டே இருக்கும், அதை நம்மளை பாண்டேஜில் வைத்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, குடிப்பழக்கன்றது ஒரு சாபம், தரித்திரம் என்றது ஒரு சாபம், வீட்டில் பற்றாக்குறைன்றது ஒரு சாபம், கண்ணீர் கவலைன்றது ஒரு சாபம். அப்படியா நான் பார்க்குற பாருங்க, இவெல்லாம் சாபத்துக்குரிய ஒன்று. கடவுள் நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் ஏன் நம்ம வீடு தரித்திரத்தில் வாழ்ந்து கொடுக்குது? தரித்திரத்தை நீங்கள் சாபமாய் பாருங்க. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஏன் நம்மளால சேர்த்து வைக்க முடியல? அது ஒரு சாபம் பாருங்க. எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஏன் வியாதிகள் சுகமாகல? அது ஒரு சாபம். அது நம்ம வீட்டில் தங்கி இருக்குது, அதை நம்ம துரத்தணும். காரணம் என்னன்னு கேட்டால், துரத்துறதுக்கான ஆற்றலை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். கர்த்தர் சொல்லிட்டார், உன் சாபத்தெல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன், உனக்குள்ள நான் என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நீங்கள் முதலாவது நீங்கள் தைரியமாக நம்பணும், எந்த சாபமும் எனக்கு இல்லை. எங்க தாத்தா பாட்டி ஆயா அவங்க இவங்க எங்க முற்பிதாக்களுடைய முன்னோர்களுடைய சாபம் என்னை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். என் சாபத்தை எடுத்துக்கொண்டார் என்றால் என் சாபம் மாத்திரமல்ல, என் தலை மேல இருந்த எல்லா முன்னோர்களுடைய சாபத்தையும் அவர் எடுத்து விட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, எந்த சாபமும் உங்களை அணுகாது. நீங்கள் சாபம்னு யாருன்னா சொல்லுவாங்க, நான் சொல்றேன் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பணம் கஷ்டப்படும் போது, இல்லை வீட்டில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கணவன் மணி பிரச்சனை, வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆகும் போது, மூணாவது அதாவது வியாதியில் இருக்கும்போது, இந்த மாதிரி டைம்லலாம் பாருங்க, நீங்கள் எதை கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அதான் சொல்கிறேன், வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கை கொடுங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பக்கத்து வீட்லேயும் எதிர் வீட்லேயும் அவங்களும் இவங்களும் வந்துட்டு உங்களுக்கு ராங்கான தவறான அட்வைஸை தருவாங்க. ரொம்ப வியாதியாக இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப உங்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுங்கிற என்னான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு மந்திரவாதிக்கிறான், ஒரு சூன்யக்காரங்கிறான். ஆமாங்க, இது உண்மை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, உண்மை தான். உண்மை பேசுவாங்க, உண்மை இல்லை. அது எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுட்டா போதும், சும்மா ஒரு டைம் பார்த்துட்டு வந்துட்டா போதும், அந்த தேங்காய் எடுத்துன்னு வந்து வச்சா போதும், அது எடுத்துன்னு வந்து கட்டணும். இன்னைக்கு பிசாசி பூச்ச வேண்டாம், ரொம்ப பிசாசி பூச்ச விசுவாசிங்க, நல்லா இதில் பேர். சில அவங்களும் போகிறாங்க, போயிட்டு வாங்கிட்டு வந்து மந்திரிச்சு கட்டிக்கிறது, கையில் காலில் இடுப்பில் வீட்டு மூலியில். அவங்களாம் பேய்ங்க, அவங்களுக்கும் இயேசுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை பாருங்க. நரகத்துக்கு பாத்திரமான விசுவாசிகள் அவங்க. கவனிங்க, எந்த சாபமும் நம்மளை அணுகாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் முன்னோர்களுடைய சாபம், உங்கள் தாத்தா பாட்டி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்களோடய போயிடுச்சுங்க. பாவம், அவங்க பண்ண தப்புக்கு இன்னைக்கு என்ன தண்டிப்பேன்னு சொன்னால் அது நியாயம் இருக்குதா? நியாயமே இல்லை தானங்க. ஆனா இயேசு சொல்றாரு, உன்னுடைய எல்லா சாபத்தையும் நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். இயேசு என் பாவத்துக்காக மாத்திரம் தான் மரித்தார். நீங்க நம்ப என்றால் உங்க பாவத்துக்காக மாத்திரம் மரித்தார். ஆனா இயேசு என் சாபத்துக்காக மரித்தார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்கள் தைரியமா அதை ஆழமாய் விசுவாசிங்க. இன்னைக்கு எனக்கு சாபம் இல்ல, தரித்திரம் இல்ல, எந்த டிஸ்டியே இல்ல, எந்த சடங்கும் இல்ல, எந்த அமாவாசையும் இல்ல, எந்த பௌர்ணமியும் இல்ல, எதுவுமே எனக்கு இல்லவே இல்லை. ஐ அம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த ரிலிக்ஸ். எல்லா விதமான சடங்காச்சாரத்துக்கும், எல்லா விதமான கட்டுக்கதைகளுக்கும், எல்லா விதமான மாயங்களுக்கும் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
எதனா உங்களை கட்டி போட வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த சம்பிரதாயமும் எந்த சடங்கும் உங்களை கட்டி போட முடியாது. காரணம் என்ன? நியாய பிரமாணத்தின் எல்லா இது பண்ணலினா ஆள்தான், கண்டம் வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும், எதுவுமே வராதுங்க. காரணம் என்ன? எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்திருக்கலாம். எதுவுமே 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 என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, இனி உனக்கு சாபம் அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்க தலை மேல கை வச்சு நீங்களே சொல்லுங்க, நல்லா தலைமையில நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி தலையை அடிங்க, அப்படியே அடிச்சு சொல்லுங்க, நீ சபிக்கப்பட்டவன் இல்லடா. இல்லடியா? சரி, அப்படி அப்படி சொல்லி நான் சொல்லக்கூடாது, அதனால நீங்க சொல்லுங்க. சபிக்க சொல்லிட்டேனா? சரி சரி, சபிக்கப்பட்டவன் இல்லடா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் மேல சாபம் இல்ல, இயேசுவுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, என் மேல ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப உங்க மேல என்ன இல்ல? அதை பத்தி இதுக்கப்புறம் பேசக்கூடாது. எங்க ஆயாங்க, எங்க தாத்தாங்க, ஆயா கதை தாத்தா கதை இன்னையோடு முடிஞ்சிச்சு. உங்க மேல இப்ப சாபம் இல்ல, இல்லவே இல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, I am a blessed man, I am a blessed woman. அப்படி சொல்லுங்க. நானே தெரிலங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரிலங்க, முன்னால ஒரே அச்சு போட்ட மாதிரி இருக்குது. சில பேர் சொல்றது கேட்குது, இந்த அமாவாசை ஆனாலே ஒரு மாதிரி ஆயிடுது பிரதர், தப்பா நினச்சிக்காதீங்க, அந்த அந்த 2 நாளை தாண்டறதுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி. அதை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறீங்க. நான் சொல்றேன், கேலண்டர்ல மாத்திரம் அந்த கருப்பு புள்ளி இல்லைன்னா எது அமாவாசை கூட நம்மளுக்கு தெரியாது. சும்மா ரீல் விட்டுனுக்குது. 3 நாளைக்கு முன்னாடியே அமாவாசைனா ஆக்டிங் போடலான்னு யோசிச்சுருக்கிற. விட்டுருங்க, அது ஒண்ணுமே உங்களை பண்ண போறது இல்லைங்க, ஒண்ணுமே பண்ணா போறது இல்லவே இல்லை. ரொம்ப ஆழமா போயிடுவேன் நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் வெளியே வந்துடலாம். 4வது காரியத்துக்குள்ள போகலாமா? 4வது காரியத்துக்குள்ள வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். முதலாவது, இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு தந்தார். 2வதாக, இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனையை எடுத்துக்கொண்டு அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்தார். 3வது, இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார். அதனால இந்த 4 காரியத்தை மறுபடியும் சொல்லார். நான் நீதிமானா இருக்கிறேன், நான் சமாதானத்தை பெற்றவனா இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. 4வது காரியத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, பாருங்க, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. பிழைப்புனா என்ன? ஜீவன். ஓகேங்களா? நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, இயேசு தாமே தமது சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை? நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளாலே குணமானோம். குணமாக போகிறோமா? குணமானுமா? குணத்தை, சுகத்தை ஆல்ரெடி கர்த்தர் சுகத்தை கொடுக்க போறாரா? ஆல்ரெடி கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணாதை அனுபவிக்க வேணும். we must enjoy the healing of God. இப்போ கவனிங்க, இந்த காரியத்துல நான் 2 விஷயத்தை பேச போறேன். ஒன்று, நாம் நம்முடைய மரணம், அப்படிதானே ஆரம்பத்தில் வாசிக்கப்படுறதோ, நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க முடியும். அப்போ கவனிங்க, இயேசு என்ன செய்தார் என்றால், என்ன மேல் வந்த மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஜீவனை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்சேஞ்சை கவனிச்சிங்களா? எனக்குரிய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருக்குரிய ஜீவனை எனக்கு அவர் தந்தார். ஒரு பாயிண்ட் இதுல, இந்த வசனத்துல. அப்ப என்ன 4வது பாயிண்ட்? என்னுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறியப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசமாய் இருக்கிறார், அவரே என்னுடைய வாழ்வாய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய வாழ்வு. எனக்குள்ள இருக்கிற ஜீவன் அது இயேசு கொடுத்த ஜீவன். மரணத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய ஜீவனை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கவனித்தீங்களா நீங்க? அப்போ இயேசு கிறிஸ்து என் மேல வந்த மரண தண்டனையை, மரணத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய ஜீவனை எனக்கு தந்தார். அடுத்த காரியம் என்னன்னு கேட்டா, நம்முடைய வியாதிகள். கவனிச்சீங்கன்னா பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து அங்க அடிபட்டார். அடிபட்டதுனால அங்க காயம் உண்டாச்சு. காயம், கவனிங்களா? இங்க பைபிள் படிக்கும்போது காயங்கள்னால் குணமாவீர்கள் அப்படிங்குதா? தழும்புகளால. அப்போ பைபிள் ஸ்காலர் பரிசுத்தாவின் எவ்வளவு கிளியரா பைபிள் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. காயங்கள்னால சுகமாவீர்கள் என்று எழுதல, என்ன எழுதியிருக்கிறாரு?
தழும்புகளால். அப்போ என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? காயத்துக்கும் தழும்புக்கும் என்ன வித்தியாசம்? காயம் என்ன? பச்சையாக்குறது, அடி, நேற்று அடிபட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த புண்ணு அப்படியே இருக்குதுன்றது காயம். தழும்பு என்றால் என்ன? அந்த காயத்துடைய மார்க். சில பேர் சொல்லி பார்த்தீங்களா, 5வது படிக்கும் போது இது இந்த அடி, 3வது படிக்கும் போது சைக்கிளில் உயின்ட்டேன், 7வது படிக்கும் போது கம்பியில் கிழிச்சிக்கினேன், 8வது படிக்கும் போது கல்லு தாஸ்டான். ஒவ்வொரு ஆமாங்க, உண்மையாங்க. தழும்பு இல்லாதவங்க யாருமே இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே தழும்பு. இயேசு கிறிஸ்து ஒரு காயம் வந்துச்சா, காயம் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த காயம் இப்போ என்னவா மாற்றுக்குது? தழும்பாக மாற்றுக்குது. இப்போ அந்த தழும்புகளால நாம் குணமானோம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தழும்பு இருக்கிறது உண்மையா? உண்மை. நமக்கு வியாதி இருக்கிறது உண்மையா? உண்மை. இப்போ என்னுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால எனக்கு அவர் சுகத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வியாதி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா வியாதிக்கான மருந்தும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புல இருக்கிறது. அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கணும்? எனக்கு வியாதி இருக்குது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் உங்கள் சரீரத்துல எனக்காக காயத்தை ஏற்றுக்கொண்டீங்க பாத்தீங்களா, அந்த காயம் இன்னைக்கு தழும்பா இருக்குது பாத்தீங்களா, அந்த தழும்புகளாலே நான் குணமானேன். சொல்லுங்க, நான் குணமானேன். எந்த வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, வாயை தந்து சொல்லுங்க, நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். நான் நோயாளி அல்ல, நான் ஆரோக்கியமானவன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவானன். சில பேர் எப்பவுமே அவங்கள பேஷண்டாவே காமிச்சுப்பாங்க. அதுல என்ன மாயமோ மந்திரமோ, அதுல என்ன பெருமையோ, இல்லை அதுல என்ன, எப்பவுமே இருமி இருப்பாங்க, எப்பவுமே ஒரு மாதிரி ஜுரம் மாதிரியே இருப்போம். சில பேர் எப்போ பார்த்தாலும் சிக்கு, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஒரு வேளை அவங்களுக்கு பலவீனமாக இருந்தாலும், சில பேர் உண்மையாகவே நல்லா இருந்தால் கூட அவங்க சீக்காளி மாதிரியே என்ன பண்ணுவாங்க, பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், சிக்காளிகளாக இருந்தாலும் பலவீனர்களாக இருந்தாலும் நீங்கள் வாயத்தை வந்து உங்கள் நோவை சொல்லிக்காதீங்க. சில பேர் வாலண்டரியாகவே போயிட்டு எனக்கு ஜுரம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வாலண்டரியாகவே, நான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன்னா, மெரிஸ் ஆகிட்டேன்னா, கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டுக்குதா, ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறேன்னா கேட்டே இருப்பாங்க. நான் வேணும்னு இல்லையே, நல்லா தான் இருக்கிறேன், ஒரு சுத்து தாசி அடிக்கிறீங்க முன்னத்தை விட, வேணும்னு போடுறது. ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லை. நான் சொல்றேன், நீங்க ஸ்ட்ராங், அதை நீங்க நம்புங்க. எந்த வியாதியும் இல்லை. ஜுரமா இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா உங்களை மறுபடியும் அது படுக்க என்ன ஆகும்? படுக்கையிலேயே முடிஞ்சிடும் உங்க கதை. படுத்துன்னு இருக்கிற நீங்க கூட தயவு செய்து எழுந்து, ஒன்னே இல்லை இது நல்லாயிடும், நான் நல்லாயிடுவேன் நினைங்க, விசுவாசிங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். நம்புங்க, விசுவாசிங்க, அதுவே உங்களுக்கு ஆரோக்கியமாய் மாறும் என்று நம்புகிறேன். சரி, சொல்லலாமா? இந்த 5 காரியத்தை சொல்லலாமா? முதலாவது, இயேசு என்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய, நீங்க சொல்லணும், என்னதை கொடுத்தாரு? நீதி. இரண்டாவது, இயேசு என்னுடைய தண்டனை எடுத்துக்கொண்டு, இல்ல சில பேர் கவனிக்கல, தயவு செய்து கவனிங்க. எழுதுனா கூட பரவாயில்ல, இது கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எடுத்துக்கொண்டார். அவர் என்ன கொடுத்தார்? சத்தமா எல்லாரும் சொல்லணும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனை எடுத்துக்கொண்டார். அவர் என்ன கொடுத்தார்? மூணாவது, இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டார். அவர் என்ன கொடுத்தார்? நாலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை எடுத்துக்கொண்டார். அவர் என்ன கொடுத்தார்? ஐந்தாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய நோய்கள் எடுத்துக்கொண்டார். அவர் என்ன கொடுத்தார்? சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியான ஒரு காரியத்தை, இது வந்து போனஸ் மாதிரி, கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். வாசிங்க, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் இதை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோ நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி, கடைசி பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் என்ன ஆனாரு? பாத்தீங்களா? உங்களால அவர் என்ன ஆவறாரு பாருங்க. கடைசியா உங்களால என்ன ஆயிட்டு அவரு? ஏன் தரித்திரமானார்? நீங்க சொல்லுங்க, ஏன் தரித்திரமானார்? நீங்கள் ஐஸ்வர்யவானாய் ஆகும்படிக்கு. ஆமா, ஐஸ்வர்யவான் என்றால் குறைவற்ற வாழ்வு. நமக்கு குறைவு இருக்குதா? இருக்குதுங்க, குறைவு இருக்குது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஏன்னா நம்மளை பார்த்து நம்மளுக்கே அது தோண மாட்டேங்குது. இப்போ உங்களை நீங்க கடையில் போயிட்டு மிகப்பெரிய பணக்காரனா பாருங்க, அது வரவே
வரவே வராது. நம்மளை பத்தி நம்மளுக்கு பெருசாவே தோணாது. ஆனா கடவுள் சொல்றாரு, நீங்கள் ஐஸ்வர்யவான். ஹalleluya, ஹalleluya. You are a prosper அப்படின்ற வார்த்தை தமிழ்ல யூஸ் பண்ணுங்க. prosperன்ற வார்த்தையை ரிச்ன்ற வார்த்தை இந்த டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க, ரிச்ன்ற வார்த்தையை உபயோகப்படுது. நீங்க ரிச்சா சொல்லுங்க, நான் ரிச்சா இருக்கும்படி இயேசு எனக்காக புவரா மாறினாரு. நான் தான் புவரா இருந்தேன், நீங்க தான் புவரா இருந்தீங்க. நான் தரித்திரவானா இருந்தேன். ஆனா என் தரித்திரத்தை இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால், நீங்கள் ஐஸ்வர்யவானாய் ஆகும்படிக்காகத்தான். ஹalleluya, ஹalleluya. ஐஸ்வர்யவானா என்கிட்ட பண்ணை இல்லாம போகலாம், பொண்ணு இல்லாம போகலாம், பொருள் இல்லாம போகலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், ஐஸ்வர்யத்துக்கான பலன் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குதுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் அல்ல, ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் சூழ்நிலை அல்ல, நீங்க தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு காரணம், ஏழ்மை இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் அல்ல, சூழ்நிலை அல்ல, நீங்க படிக்காததுனால அல்ல, நம்ம ஏரியானால அல்ல, நம்ம வாழ்ற ஊர்னால அல்ல, கேஜெஃப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அதனால அல்ல, இல்ல உங்களுடைய சோம்பேறி தனத்தினால மாத்திரமே. ஐஸ்வர்யவானாய் ஆகிறதுக்கான பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை நான் தந்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணோம்? அதுதான் பிரச்சனை, அதுதான் நம்மளுக்கு முடியல. ஏன் ஏழ்மை, ஏன் கஷ்டம்? நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உங்களால ஏண்ட வேலையை நீங்கள் செய்யணும். வீட்டில் சும்மா உக்காந்துக்கிறது தான் எல்லாம் தரித்திரத்துக்கு காரணம். நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தரும் ஐடலா இருக்கக்கூடாது. நல்லா உழைங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சேர்த்து வைங்க, நல்லா துணியை போடுங்க, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல நகை நட்டை வாங்க. கண்ணு வச்சுடுவாங்களா? ஐயோ அவங்க நல்ல துணி போட்டா பிரதர் நம்மள பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டோமேன்ற நினைக்கிட்டோன்ற. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. இந்த குட் ஃப்ரைடே நம்மளுக்கு ஒரு சமாதானத்தின் குட் ஃப்ரைடேவா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு குட் ஃப்ரைடேயும் அந்த வெயில், அது இல்லாமல் வந்து 7 பேர் மாறி மாறி பேசு, ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க. அதில் நடுவில் நடுவில் பாட்டுங்கோ, அப்படியே ஃபேன் சூடாக காற்று வரும், ரொம்ப உபத்திரமா இருக்கும். ஆனால் இந்த குட் ஃப்ரைடே நம்மளுக்கு சமாதானத்தின் குட் ஃப்ரைடே. நான் சொல்கிறேன், இயேசு சிலுவையில் மரிச்சாருன்றது ரொம்ப வேதனைப்பட்டு அழுது நிற்காதீங்க. இந்த இது யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருந்தெல்லாம் என்ன போச்சுன்றது பாருங்க. நம்ம கிட்ட இருந்து என்ன போச்சு? பாவம் போச்சு, தண்டனை போச்சு, சாபம் போச்சு, மரணம் போச்சு, அப்புறம் வியாதி போச்சு, கடைசியா தரித்திரம் போச்சு. தரித்திரம் ஒழிஞ்சிச்சுன்னு வாங்க சொல்லுங்க, தரித்திரம் போச்சு. நம்மளை விட்டு தரித்திரம் போச்சு, சாபம் போச்சு, மரணம் போச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? நீதி வந்துச்சு. இரண்டாவதாக சமாதானம் வந்துச்சு. மூணாவது ஆசீர்வாதம் வந்துச்சு. நாலாவது ஜீவன் வந்துச்சு. அஞ்சாவதாக ஆரோக்கியம், சுகம் வந்துச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக, அதுதான் இப்ப தேவை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஐஸ்வர்யம் வந்துச்சு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் ஜீவன் உடையவன், நான் சமாதானம் உடையவன், நான் ஆரோக்கியமாய் இருப்பவன், நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். என் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க உங்களை காட்ஸ் பிரசன்ஸா பாருங்க. நீங்க கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புங்க. நீங்க கால் வைக்கிற இடம்லாம் சமாதானமா, நம்ம இது நுழைஞ்சிச்சுன்னா ஆள் தான் வீடு 2 ஆயிடும் அப்படின்னு உங்களை யாருமே பேசவே கூடாதுங்க. இவங்க வந்தா எங்க வீட்டுக்கு சமாதானம் சொல்லணும். அப்படியாப்பட்ட வாழ்வு நம்ம வாழணும். இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் இதை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. த வண்டர்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஸ், இப்படியாப்பட்ட ஒரு பரிமாற்றத்தை தந்தார். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணும். மறுபடியும் உங்கள் வாயை திறந்து பாவி, நான் சாபம், தரித்திரம், நோய், மரணம் இதெல்லாம் பேசினே இருக்கக்கூடாது. வாயை திறந்து எப்பவுமே ஜீவன், 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 சுகம், ஆரோக்கியம், பலன், சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஐஸ்வர்யவான். பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, மூஞ்சில பெரிய அந்த பணக்கார முகத்தை வச்சுக்கணும். அப்படியே பசியாகுது, யாருன்னா ஒரு டீ பண்ணு வாங்கி தருவான மூஞ்சி வச்சுக்காதீங்க. மூஞ்ச நல்லா பிரியாணி சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கணும் உங்க, அப்படியே சும்மா நல்லா. அதுதான் வாழ்வு. பசிக்காகவும் பட்டினிக்காக யாரையும் நீங்க கை ஏந்தாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க வாழ கத்துக்கொள்ளுங்க. கடத்துக்காகவும் தரித்திரத்துக்காக போய் யார் வாசலை நிக்க பழகாதீங்க. அது இருக்கிறத ரேஷனர்ஸ் இருந்தா கூட அது கௌரவமா பொங்கி கஞ்சா நல்லா குடிச்சு நிம்மதியா தூங்குங்க. உங்க ஏழ்மையை, உங்க கஷ்டத்தையும், உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையை மற்றவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க நம்மள பரியாசம் பண்ற மாதிரி வச்சுக்காதுங்க. கொஞ்ச நாள் மாத்திரமே. நான் அடிச்சு சேலஞ்ச் பண்றேன், இன்னும் 10 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கைலாம் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். நம்ம சபை மக்கள் கார் நிக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை மாறும். நம்ம சபை மக்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடா இருக்கும். உங்களெல்லாம் கர்த்தர் ஏன் அதை ஆசீர்வதிக்க போறார் என்றால், போட்டு போட்டு பேங்க்ல வச்சுக்கின்னு கடுகு டப்பால போட்டு அப்படியே சென்டி, அதனால என்ன சொல்லுவாங்க,
ரொம்ப சிக்கனமாய் வாழ்றதுக்கு அல்ல, உங்களை கர்த்தர் அள்ளி கொடுக்கிறவர்களாய் மாற போறார். நீங்க லட்சங்களும் ஆயிரங்களும் ஏழைகளுக்கு கொடுக்கிற கரங்களாய் மாற்ற போறோம். சொல்லுங்க, இந்த கையை வாரி கொடுக்கிற கை. அது ஆக்ஷன் பண்ணுங்க. இப்படி இல்ல, அந்த பூனை புத்தி எல்லாம் விட்டுருங்க. சொல்லுங்க, வாரி வாரி கொடுக்கிற கரமாய் இந்த கரத்தை கர்த்தர் மாற்றுவார். எண்ணி அல்ல, அப்படியே நக்கி தொட்டு ஒட்டினருக்கு போது பிரதர். எண்ணி அல்ல, எண்ணாம கேட்கிறவனுக்கு அந்த நாள் வரும். நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வெளியே போகும்போது இங்கிருந்து வீடு போகிற வரைக்கும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். வீட்டு உள்ள காலை வச்சவனே இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. உங்க பிள்ளை தலைமையில கை வச்சு சொல்லுங்க, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாமே ஆசீர்வாதம், எல்லாமே ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான் இயேசு உங்களுக்காக அவ்வளோ காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.